வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம செல் ரெஃபரிங் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எடிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எடிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம இதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக எந்த செல் வந்து செலக்டில் இருக்கோ ஸோ அந்த செல்லில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோமோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வரணும், இல்லை இந்த செல்லில் இருக்கிற வேல்யூ வேறு எதுக்கு காப்பி ஆகி பேஸ்ட் போகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சா கூட அந்த மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பர்டிகுலராக ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணி ஸோ அந்த செல்லில் இருந்து டைரெக்டாக வேறு ஒரு செல்லுக்கோ இல்லை வேறு ஒரு ஷீட்டுக்கோ வந்து பார்த்திங்கன்னா மாற்றலாம். ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் Alt F11 ப்ரெஸ் பண்ணி நான் கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் ஒன்று வச்சுக்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செல் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் எக்ஸாம்பிள் 1 சொல்லி நான் அதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கிற செல்லில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வந்து வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ ஆக்டிவ் செல் வேல்யூ ஈக்குவல்ஸ் மணி. ஓகே, இப்போ டபுள் கோட்டேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த F8 ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ F8 நான் ப்ரெஸ் பண்ணி நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கிற செல்லில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக ஒரு செல்லில் வந்து நேம் ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லுங்கிற ரெஃபரன்ஸையும் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ரேஞ்சுங்கிற ரெஃபரன்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 2 எண்டு சப் வந்து மேலே இருக்குங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து நான் கீழே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் வந்து வைக்கணும். ஸோ நான் வந்து இதில் ஜின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ G = 1 அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த ஜிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம், ஸோ பிங்கிறது ஒரு காலம், சிங்கிறது ஒரு காலம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் G,1 டாட் ஓகே G,1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் மணி. ஸோ இதுலேயும் டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது எழுதின எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ நான் ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதை F-ல வச்சுக்கிறேன், F2ல் வச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம F8 ஃபங்க்ஷன் கொடுத்து ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் செல்லில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணின்னு சொல்லி என்னோடய நேம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா G1 அந்த G1ஓட வேல்யூவில் வந்து நம்ம கொடுத்த செல் 1ல் ஸோ நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரெஃபர் பண்ண முடியுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கூட, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, அடுத்த ஒரு புதிய கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, திஸ் இஸ் சைன் ஆஃப் டைம். நான் உங்கள் மணிகண்டன். டாடா, பை.